இன்னைக்கு நம்ம ஐயங்காரத்து அவியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. முதல்ல அவியலுக்கு தேவையான காய்கறிகளும் அரைக்கிறதுக்கு தேவையானதையும் எடுத்து வச்சுக்கணும். தேவையான காய்கறிகள் அவரைக்காய், பீன்ஸ், கேரட், கொத்தவரங்காய், வாழைக்காய், இன்னும் உங்களுக்கு பிரியமான காய்கறிகளையும் எடுத்து வச்சுக்கலாம். அரைக்க தேவையானது பச்சை மிளகாய், ஜீரகம், தேங்காய், தயிர். முதல்ல காய்கறி அலம்பி எடுத்து பாண்டியில் போட்டுக்கணும். அப்புறம் ஜலம் விட்டுக்கணும். ஜலம் விட்டு இந்த காய்கறி நல்லா வேகணும். அரைக்கிறதுக்கு தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தக்கபடி போட்டுக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கப்படாது, கொஞ்சம் கரகரம் தான் அரைக்கணும். பூசணிக்காயும் போட்டுடணும். இப்போ எல்லா காயும் நல்லா வேகட்டும். பாதி காய் வெந்ததுக்கு அப்புறமா மஞ்சப்பொடி போடணும். போட்டு கிளறி வைக்கணும். அப்புறம் உப்பு போடணும். காய் முழுசும் வெந்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சதை கொட்டி கிளறி விடணும். அரைச்சி வச்ச விழுத அவியல்ல கொட்டணும். இப்போ எல்லாத்தையும் கலக்கணும். கலந்து விட்டு நல்லா கொதி வரட்டும். கருவேப்பிலை போடணும். இப்போ வாசனைக்கு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போடணும். கடைசியா தயிரை விடணும். கலந்து விடணும். கடைசியாக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விடணும்.
வானை விட்டு திரும்பியும் நல்லா கிளறி விட்டுருந்தா அவியல் ரெடி. இப்போ நம்ம தேங்காய் சாதம் பண்ணலாம். அதுக்கு தேவையானது தேங்காய் பூ, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இப்போ எண்ணெய் விட்டு கடுகு தாளிக்கணும். கடுகு திருமாறிந்து வெடிக்கட்டும். கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய். கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாயை வறுத்துக்கணும். பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுக்கணும். நல்லா செவந்ததுக்கு அப்புறமா இந்த தேங்காய் பூவை போட்டுக்கலாம். மறுபடியும் வறுத்துண்டு அதோட அந்த வேர்க்கடலையே போடணும். இப்போ இந்த சாதத்துக்கு உப்பு போடலாம். தேங்காய் கடலைப்பருப்பு வறுத்ததுலாம் இந்த சாதத்தில் கொட்டி கிளறணும். அவியல் ரெடி.